ஒருவன் அக்கறையோடும் சிரத்தையோடும் சிரார்த்தம் செய்வதனால் பிரம்மா, இந்திரன், ருத்ரன், அஸ்வினி, தேவர், சூரியன், அக்னி, வசுக்கள், வாயு, விஸ்வதேவர், பிதுர்கள், முனிவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், சர்ப்பங்கள் முதலிய ஐந்துக்களும் மற்றும் உண்டான பூதங்களும் போன்ற யாவற்றையும் மகிழ வைக்கின்றான். மாதந்தோறும் அபரபக்ஷத்திலும் அமாவாசையிலும் அஷ்டகையிலும் சிரார்த்தம் செய்ய வேண்டும். அதற்குரிய காலத்தை சொல்கின்றேன். சிரார்த்தத்திற்கு தகுதியான பொருட்கள் கிடைத்த போதும், தகுதியான பிராமணன் நேர்ந்த போதும், வியதி பாதத்திலும் அணையத்திலும் விஸ்வத்திலும் சந்திர சூரிய கிரகணங்களிலும் சூரியன் 12 ராசிகளில் பிரவேசிக்கும் காலங்களிலும் நட்சத்திர பீடையும் கிரக பீடையும் உண்டாகும் காலங்களிலும் கெட்ட கனவுகளை கண்டபோதும் தானியத்தை புதிதாக கொண்டு வந்த போதும் காமிய சிரார்த்தங்களை செய்யலாம். அமாவாசையானது அனுஷம்,